ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சினை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இரு நாட்டு எல்லைப் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த விஷ்ணு பகவான் சிலையை தாய்லாந்து தரப்பினர் புல்டோசர் கொண்டு இடித்து தள்ளியதாக கம்போடியா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கம்போடியா தாய்லாந்து எல்லையில் அமைந்துள்ள ஆன்செஸ் என்ற சர்ச்சைக்குரிய பகுதியில் சென்ற திங்கட்கிழமை தாய்லாந்து வீரர்கள் கனரக இயந்திரமான பேக்ஹோ லோடர் ஒன்றை பயன்படுத்தி அங்கிருந்த விஷ்ணு சிலையை இடித்து தள்ளியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை விவரிக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது. AI மூலம் சோதித்ததில் அந்த வீடியோ உண்மையானதுதான் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய கம்போடிய அரசின் செய்தி தொடர்பாளர் கிம் சன்பான்கா, இடிக்கப்பட்ட சிலை எங்கள் எல்லைக்குள் தான் இருந்தது. எல்லையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் 2014ஆம் ஆண்டு அந்த சிலை நிறுவப்பட்டது என்று விளக்கம் அளித்துள்ளார். பௌத்தர்களும் இந்துக்களும் வழிபடும் பழமையான சிலைகளையும் கோவில்களையும் இடிப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும் அவர் எச்சரித்தார். இந்த சிலை இடிப்பு சம்பவம் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல அமைந்துள்ளது. காரணம், சென்ற ஒரு மாதமாகவே எல்லைப் பகுதியில் இரு நாட்டு படைகளும் இடையே மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. சமீபத்திய மோதல்களில் சுமார் 40 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் வரும் தகவல்கள் நிலைமையின் தீவிரத்தை காட்டுகின்றன. பதற்றத்தை தணிக்க பொதுவான ஒரு நாட்டில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கம்போடியா விடுத்த கோரிக்கையை தாய்லாந்து நிராகரித்துவிட்டது. தங்கள் நாட்டிலேயே பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று தாய்லாந்து கூறுகிறது. ஆனால் இதில் பங்கேற்க கம்போடியா இன்னும் சம்மதிக்கவில்லை. எல்லையில் உள்ள பழமையான பிரீத் விஹார் கோவில் விவகாரத்தில் பல ஆண்டுகளாக மோதிக்கொள்ளும் இரு நாடுகள் இப்போது விஷ்ணு சிலை இடிப்பு விவகாரத்தில் மீண்டும் மோதலுக்கு தயாராகி வருவது தெற்காசிய பிராந்தியத்தில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.